ஹலோ எவ்ரிவன், நாம் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் பைத்தானில் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போது நம்ம டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ்னு ஒன்றும் கிடையாது, நம்ம கொடுத்துருக்க டேட்டா என்ன டைப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் டேட்டா டைப்ஸு. எக்ஸாம்பிளுக்கு a=10, அதாவது a அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 10 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறமா b டபுள் கோட்ஸில் TECHNOLOGY டெக்னாலஜின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஏன் நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த வேர்டுக்கும் ஏன் நான் நம்பருக்கு கொடுக்கல அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேர்டு அப்படிங்கிறது டபுள் கோட்ஸில் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்புறம் C நான் ஒரு டெசிமல் பாயிண்டாக எடுத்துக்கிறேன். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. 123.98 நான் இதை எடுத்துக்கிறேன். அப்புறமேல் சிட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஹேஷ் அப்படின்னா கமாண்ட் லைன், அதாவது இந்த கமாண்ட் லைன் நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகாது. நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கணும், இந்த லைன் என்ன இருக்குது, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இன்டீஜர்னு கொடுத்துக்கிறேன். இன்டீஜர் அப்படின்னா நம்பர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகாது, நம்மளுடைய அனலைஸ் பர்பஸுக்கு மட்டும் நாம் இதை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஆஃப்டர் இந்த லைன் என்னன்னு ஸ்ட்ரிங் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்புறமேல் 23.98 அப்படின்னு என்னன்னா இது ஒரு ஃப்ளோட்டு. டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அதாவது பாயிண்ட் வேல்யூஸ் ஆர் டெசிமல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு 10 அப்படிங்கிறது என்ன டைப், டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன டைப், 23.98 அப்படி என்ன டைப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பிரிண்ட்டுக்குள்ளார பேரன்ஸ் ஓப்பன் பண்ணி டைப்பில் ஏங்கிற ஜஸ்ட்டு ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா, ஏங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஏங்கிறது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத சொல்லும். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு Ctrl+S கொடுத்துக்கிறேன், F5 கொடுத்துக்கிறேன், ரன் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் இன்ட் அப்படிங்கிற டைப் ரன் ஆகுதுங்களா? பார்த்துட்டிங்களா? இன்ட் டைப் ரன் ஆகுதா? நான் என்ன சொன்னேன், a=10ன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். 10 அப்படிங்கிறது இன்டிஜர்னு சொன்னோன்னா அது எனக்கு 10 அப்படிங்கிறது இன்டிஜர் டிக்ளேர் பண்ணிச்சு. ஓகேங்களா? இப்போ டெக்னாலஜி பற்றி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கற்றுக்கக்கூடாது, ஈஸியாக கற்றுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டைப் பின்னு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி டைப் இதில் சின்னு மாற்றிக்கிறேன். Ctrl+S கொடுத்துக்கிறேன், F5 கொடுத்துக்கிறேன். எனக்கு மூணுமே எனக்கு ஈஸியாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏ பார்த்தீங்கன்னா இன்டிஜர் பிரிண்ட் ஆயிடுச்சு, டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஸ்டார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக சொன்ன ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு சிக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே, இப்போது டேட்டா டைப்ஸில் மோஸ்ட்லி இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட் இது மூணு தான் பேஸாக வச்சு தான் மேக்ஸிமம் டேட்டா டைப்ஸ் ரன் ஆகும். டேட்டா டைப்ஸில் இன்னும் வேற என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கான்செப்டில் ஜஸ்ட்டு பிரிண்ட்டுக்குள்ளார நான் A, B, C எனக்கு அவுட்புட் என்ன ரன் ஆகும்னா 10 ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்பேஸ் 23.9 அப்படிங்கிற ரன் ஆகணும். நான் ஜஸ்ட்டு Ctrl+S கொடுத்தேன்னா அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு மாடிஃபை பண்ணுறப்ப என்ன காமிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் மேலே காமிக்கும், ஸ்டார் சிம்பிள். ஜஸ்ட்டு Ctrl+S கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார் சிம்பிள் ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா என் ஃபைல் சேவ் ஆயிடுச்சு, ரன் ஆக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நான் இங்கே ஆல்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டேரெக்டாக நம்ம F5 அழுத்தணும் அப்படின்னா ஒரு ஃபைல் நாட் சேவ்னு சொல்லி காமிக்கும். அதாவது சோர்ஸ் கோட் அப்படின்னா நம்ம பண்ணுற ஃபைல் தான் சோர்ஸ் கோட்னு சொல்லுவோம். நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் கேட்கும். நம்ம ஓகே கொடுத்தா சேவ் ஆயிரும். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். ஓகேங்களா? பார்த்தீங்களா?
லைன் ரன் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஏக்கான வேல்யூ 10 அசைன் ஆகிடுச்சு, பிக்கான வேல்யூ டெக்னாலஜி அசைன் ஆகிடுச்சு, சிக்கான வேல்யூ 23.98 ஈஸியாக அனலைஸ் ஆகி நம்மளுக்கு ஒரே லைன் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ண போகிறோம். செப்பரேட் அப்படின்னா இப்போது பேரகிராஃப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏ கம்மா பி கம்மா சி ஸ்பேஸ் செப்பரேட் அப்படிங்கிறதுக்கு எஸ்இபி அப்படின்னு ஷார்ட்டாக கால் பண்ணி நம்ம ஈக்குவல் டு ஸ்லாஷ் போட்டுருந்தோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் சால்வ் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணி இன்வாலிட் சின்டெக்ஸ் அப்படிங்கிறது வருது நம்மளுக்கு. ஓகே, ஏன் இன்வாலிட் சின்டெக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த செப்பரேட்டுக்கு, அதாவது செப்பரேட்டுக்கு ஷார்ட்டஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்துருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கமா ஆட் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த அவுட்புட் பாருங்கள். ஏபிசி கமா செப்பரேட் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம், பேரன்சிஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம், 10/technology/23.98 அப்படின்னு கிடைச்சிருக்குங்களா? இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வேல்யூவை ஈஸியாக செப்பரேட் பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செப்பரேட்டில் எனக்கு ஃபைனலாக 23.98 இருக்குல்ல, அந்த லாஸ்ட்டில் எனக்கு வந்து ஒரு எண்டு கொடுக்கணும். அதாவது அந்த இடத்துல எனக்கு டபுள் ஸ்டார் இல்லைனா டபுள் ஸ்லாஷ் எனக்கு வரணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்டில் ஏ கமா பி கமா சி கமா செப்பரேட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த டைம் வந்து ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டபுள் கோர்ஸ் சிங்கிள் கோர்ஸ் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டார் கொடுத்துறேன். செப்பரேட் பண்ணி எனக்கு வந்து ஏபிசி அப்படிங்கிற ஒரு 3 வேரியபிளை செப்பரேட் பண்ணி எனக்கு சென்டரில் ஸ்டார் போட்டு கொடுக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா எண்டுக்குள்ளார ஈக்குவல் டு டபுள் கோர்ஸில் டபுள் ஸ்லாஷ் எனக்கு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் இந்த 10/technology/23.9 டபுள் ஸ்லாஷ் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு F5 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டார் மட்டும் தான் கொடுக்கணுமா, டபுள் ஸ்லாஷ் மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற நெசசரி கிடையாது. நம்ம வந்து பிரிண்ட்டுக்குள்ளார ஏ கமா பி கமா சி கமா ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸை செப்பரேட் பண்ணி காமிக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு எஸ்சிபி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் ரன் ஆகிருக்கு 10/technology-23.98 அப்படிங்கிறது ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா? எனக்கு ஏன் இந்த மீதி மேலே கோட் ரன் பண்ணுறப்ப எனக்கு வந்து தனித்தனி லைனாக பிரிண்ட் ஆனிச்சு, இங்கே ஒரு லைனாக பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் எண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ் வந்து எண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட்லேருந்து எனக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரிக்ஸ்லாம் பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நியூவாக வந்து ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஈக்குவல் டு அப்படின்னா இது ஒரு அசைன் ஆப்ரேட்டர், அதாவது ரைட்டில் ஒரு வேல்யூ போட்டு சொல்லித்தரேன். 5 அப்படிங்கிற வேல்யூ இங்கே லெஃப்டில் இருக்கக்கூடிய வேரியபிள் அசைன் ஆகிறது தான் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஈக்குவல் டு ஆப்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆப்ரண்ட் சாரி இது வந்து ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், எக்ஸு 5 ஆப்ரண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு வந்து கமாண்ட் லைனில் போட்டுறேன். x5 இஸ் த ஆப்ரண்ட் அண்ட் ஈக்குவல் டு இஸ் த ஆப்ரேட்டர். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி y ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டுக்குள்ளார நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ அப்படின்னு ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் அண்டு
y is ஒரு சின்ன பிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணி டாட் ஃபார்மேட் parenthesis ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எக்ஸ் கம்மா ஒய்ன்னு கொடுக்குறேன். இது ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ரன் ஆகுதுன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்குது. எங்கே அப்படின்னா இந்த பிரேஸ் அப்படிங்கிற வேல்யூ பதில் எடுத்துக்குது. ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் எஃப்ல அனதர் மெத்தட். ஓகேங்களா, இதில் தான் டவுட் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக கேளுங்க. ஒன்றும் இல்லை, பேரந்தீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம், பிரிண்ட்டுக்குள்ளார சிங்கிள் கோட்ஸ் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஜஸ்ட்டு இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து சின்னதாக ஒரு வேல்யூ கொடுத்துட்றோம், எக்ஸுக்கு வேரியபிள் கொடுத்துட்றோம். அண்டு ஒய்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஃபைன் டிக்ளேர் ஆச்சு, ஒய்க்கு 10 ஈஸி டிக்ளேர் ஆச்சு. ஓகேங்களா, என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஒய் ஈக்குவல் டு 10 டிக்ளேர் பண்ணிட்டோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வெயிட் பண்ணுங்க, இந்த மேலே இருக்கிற கூட அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கீழே எக்ஸுக்கு இங்கே வேல்யூ டிக்ளேர் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு வேல்யூ 15 டிக்ளேர் பண்ண போகிறேன். ஒய்க்கு வந்து 100 டிக்ளேர் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் எஸ் ரன் பண்ணி பார்க்குறேன் அப்புறம் எப்படி ரன் ஆகுதுன்னு. இங்கே பாருங்கள், மேலே கொடுத்துருக்கிறது எக்ஸுக்கு 5 கொடுத்தேன், ஒய்க்கு 10 கொடுத்து ரன் ஆயிடுச்சு. நான் இங்கே ஃபார்மேட்டுக்கு உள்ளார எக்ஸுக்கு 50 ஒய்க்கு 100 கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட்டில் எக்ஸுக்கு 50 ஒய்க்கு 100ன்னு ஈஸியாக அனலைஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதில் தான் உங்களுக்கு டவுட் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே.